2025 அண்டர் ரேட்டட் மூவி சீரிஸில் இன்னைக்கு நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் குபேரா. இந்த படம் என்னோட லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த படத்தை அண்டர் ரேட்டட் மூவி சீரிஸில் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அண்டர் ரேட்டட்லாம் இல்லைங்க. இது ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம் தான். தேட்டர்ஸ்லாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக தான் இருந்திருக்கு. நம்ம டிஎன்ஓட கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் போட்டு எடுத்த படமே இதுதான். அந்த பட்ஜெட்டை விட ஓரளவுக்கு அதிகமாகவே ப்ராஃபிட்டை பார்த்துருக்குறாங்க. 120 கோடி போட்டு 150 கோடிக்கு மேலே எடுத்துட்டாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா தெலுங்கானா, ஆந்திரா அந்த சைட்லலாம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கான காரணம் நம்ம டிஎன்ஏவே தான். ஆடியோ லான்ச்சில் அவர் பண்ண செயல்னால தான் சைடு எஃபெக்ட் ஆகி தமிழ்நாட்டில் சரியா ஓடல போல. மற்றபடி இந்த படம் ப்ராஃபிட்டபிளா தான் இருந்திருக்கு. தேட்டரிக்கலா ஓவராலா ஒரு நல்ல படம் தான். ஆனா எனக்கு இந்த படம் அண்டர் ரேட்டடான்னு தெரியல. அது நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் இந்த படத்துல இருந்து ஒரே ஒரு விஷயத்துல முரண்படுறேன். அது என்னன்னா, இந்த படத்தை பிச்சைக்காரங்களை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்தை பிச்சைக்காரங்களை பார்க்க விடுவாங்களா? அவங்களுக்கு தெரியுமா நம்மளை வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு? அதை ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்க விடுவாங்களா அப்படிங்கறதான் என்னோட ஒரு கேள்வி. இந்த படத்துல இருந்து என்னோட முரண்பாடு. இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.